இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் பார்க்குறோம். ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதில் அதோட ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோன்னா மேல் கோன்ஸ் பார்ப்போம், ஃபீமேல் கோன்ஸ் பார்ப்போம். மேல் கோன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே பிறகு நான் இப்போ என்ன கையில் வச்சுருக்கேன்னா இது ஒரு ஒரிஜினல் பைன் ட்ரீயோட ஜிம்னோஸ்பெர்ம்ஸோட கோன். ஓகே, ஸோ இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்களேன். நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணுவோம், இதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா கோன் சொல்கிறோம், ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இப்படி சர்க்கிளாக அரேஞ்ச் ஆகலாமா? இங்கே பாரு, இப்படி ஃபஸ்ட்டு இது ஒரு வேர்ல்ட் அப்படின்னா அடுத்த வேர்ல்ட் பாரு எப்படி இப்படி ஸ்பைரலாக தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த கோன் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்? ஸ்பைரல் அரேஞ்சு. நம்ம பார்த்தோம் இல்லையா, புக்கில் பார்த்துருப்போம்ல, ஸ்பைரலி அரேஞ்சு. நீ படிக்கும்பொழுது எப்படா இது ஸ்பைரலி அரேஞ்சாக இருக்குது அப்படின்னு உனக்கு புரியாது. ஆனால் இது பார்க்கும்பொழுது ஈஸியாக இருக்கும். இது வந்து ஓப்பனான போலன் கிரைன். இப்போ இதில் ஒவ்வொரு பார்ட்டும், இந்த ஒரு பார்ட்டையும் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மைக்ரோஸ்போரோஃபில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா எங்கே இருக்குன்னா இதுக்குள்ளே இருக்கிறத மைக்ரோஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்லுவேன். அதுக்குள்ளே என்ன இருக்கும்? மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கும். மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே என்ன இருக்கும்? ஸ்போரோஜினியஸ் டிஷ்யூஸ் இருக்கும். அதில் இருக்கிற ஸ்போரோஜினியஸ் செல்ஸ் வந்து என்னவாகும்? மியாசிஸ் நடக்கும். அதுக்குள்ளே இருக்கிற ஸ்போரோஜினியஸ் செல்ஸில் மியாசிஸ் நடந்து நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? நியூமரஸ் போலன் கிரைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது இப்படி க்ளோஸாக இருக்கிறது ஓப்பன் ஆகிட்டு நம்ம போலன் கிரைன்ஸ் இதிலிருந்து வெளியில் வந்து ஏர் கரண்ட்டில் போயிட்டு ஃபீமேல் கோனை ரீச் ஆகும். அங்கே ஃபீமேல் கோனை ரீச் ஆகணுன்னு அங்கே என்ன நடக்கும்? ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இப்போ நீ தனியாக கோன் எப்படின்னே இருக்கும், எப்படா இருக்கும் அப்படிலாம் தெரியாமல் இருக்கும். இதை பார்க்கும்பொழுது உனக்கு ஈஸியாக இருக்கும். இது எங்கேன்னா எல்லா ஹில் ஏரியாஸ்லேயும் இருக்கிற பைன் ட்ரீஸில் கிடைக்கிற சிம்பிளாக ஒன்று தான். இது எதுக்கு நீ ஈக்குவலாக சொல்லலாம் அப்படின்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸோட இன்ஃப்ளோரசன்ஸ்க்கு இது ஈக்குவலாக சொல்லலாம்.